ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாக் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கோட கண்டினியூ தான். ஸோ மலக்கா டூர் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீக்கு வந்து நம்ம வீடியோவில் ஜஸ்ட்டு மலக்கா ரீச் பண்ணதோடு வந்து நம்ம எண்டிங் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம அங்கே வந்து எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எந்த இடத்துக்குலாம் நம்ம டூர் போனோம் அப்படின்னு ஜஸ்ட்டு 1 டே டூர் தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அதை மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம வெளியே கிளம்பியாச்சு. ஸோ நம்மளோட டூர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த பிளேஸ் வந்து ஜங்கர் வால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கார் வந்து நின்றுச்சு, ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து நம்ம காரில் போக முடியாது, நடந்து தான் போகணும். இந்த ஸ்ட்ரீட் வந்து நைட்டுக்கு வந்து நல்லா லைட்லாம் வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பட் இந்த டைமில் வந்து லைட்லாம் வந்து இன்னும் போடலை. 7 மணிக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏரியா இது. இப்போ நம்ம இந்த சைடில் தான் வந்து நடந்து வந்து நம்ம உள்ளுக்கு போகிறோம். இந்த ஜங்கர் ஒர்க் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நைட்டுக்கு வந்து ஷோலாம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ரோட் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து நிறையா இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஆனால் அந்த ரோட் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எப்போதும் இருக்குமா. பட் அந்த ஷோ வந்து ஜஸ்ட்டு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்குமா. பட் நாங்கள் வந்து நார்மல் டேயில் ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஷோலாம் இருக்காதான். ஸோ நம்ம அப்படியே வந்து நடந்து உள்ளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து ரிக்ஷாவெலாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே வந்து ரொம்ப வந்து அதை ஷோ பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை வந்து அதை டெக்கரேஷன்லாம் செஞ்சு அந்த மாதிரி வந்து நல்லா வச்சுருக்காங்க. அதில் பெரும்பாலும் வந்து டூரிஸ்ட் தான் வந்து ஏறுறாங்க. லோக்கல் வந்து நம்ம வந்து ஏறாதான் ஏறலாம். பட் லோக்கல் ஏறது கம்மி தான். அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நாங்களும் வந்து ப்ரைஸ் கேட்டோம். நம்மளும் வந்து அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதாவது வந்து இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு ரிட்டன் போயிட்டு வர்றது மாதிரி இருக்குது. ஸோ 50 வெள்ளியில் இருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட ப்ரைஸு. ஒன் வே போனால் 50 வெள்ளி, போயிட்டு திரும்ப வர்றதா இருந்தால் அது ஒரு ப்ரைஸு. 2-3 ப்ரைஸு வந்து அவங்க வந்து ஒரு இது, அதாவது வந்து மெனு மாதிரி ஒரு லேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பல மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி வந்து டூரிஸ்ட் தான் இதில் வந்து அந்த ரிக்ஷாவில் வந்து ஏறினாங்க. ஏன்னு சொன்னால் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த தூரத்துக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். பட் அதில் வந்து ஏறலை. ஒவ்வொரு ரிக்ஷாவிலையும் ஒவ்வொரு சாங் வேறு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஹிந்தி சாங் இருக்குது, அப்புறம் வந்து இங்கிலீஷ் சாங்கு, அப்படி பல மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து அது ரோட்டில் போகும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அதில் வந்து குரிசிலாம் போகுது. இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் இருக்குது. நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். அது வந்து ஃப்ரீலாம் இல்லை, டிக்கெட் எடுத்துக்கணும். பட் டிக்கெட்டு ப்ரைஸ்லாம் வந்து எவ்வளோன்னு தெரில. ஏன்னா நாங்கள் வந்து அதில் போகலை. இப்போ வந்து மழையும் வெள்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பயத்தில் தான் போயிருக்கிறோம். அதனால் வந்து அதெல்லாம் போகல. ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க மட்டும்தான் செஞ்சது. ஸோ இங்கே தான் வந்து அந்த குரூஸிக்கு வந்து டிக்கெட் வாங்குகிற இடம். அதுக்கு வெளியே வந்து அந்த பாண்டா கரடி வந்து 2 டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிது பாருங்களேன், எப்படி இருக்குது அப்படின்னு. அது பக்கத்தில் வந்து நம்ம 2 ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். பக்கத்துலன்ட்டு இல்லை, அதோட சேர்ந்து 2 ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ பக்கத்தில் நின்று எடுத்தோம் அப்படின்னா வந்து எந்த விதமான சார்ஜும் இல்லை. அது கூட நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா வந்து சார்ஜ் அப்படின்னு வந்து கட்டாயமாக இல்லை. பட் நம்ம வந்து டொனேஷன் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அந்த பாண்டா கரடி மேலேயே வந்து எழுதி இருக்குது டொனேஷன் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கார்டன் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃப்ளவர் கார்டனு. எனக்கு வந்து அந்த முக்கியமாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த பக்கம். முக்கியமாக வந்து இன்ஸ்டா அந்த மாதிரிக்கெலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா இது.
இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வெயில் செம வெயில், அப்படி ஒரு வெயில் போட்டது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பயந்துக்கிட்டே போனது. இப்போ வந்து ஒரே மழையும் வெள்ளமாக இருக்குது அப்படின்னு வந்து நியூஸ் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது. போகலாமா போகக்கூடாதா அப்படின்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன். கன்ஃபியூஸாக தான் வந்து டிக்கெட் எடுத்தது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா வந்து வெயில் அந்த ஒரு வெயில் போட்டிருக்கிற அந்த கூலிங் கிளாஸ் கூட வந்து தற்செயலாக தான் வாங்கினது. ஆனால் அங்கே போனால் வந்து கண்ணை திறக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து வெயில் போட்டிருந்தது. நான் எப்போதுமே வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்துல இருந்து வெளியே போனால் கூட சரி, வந்து குடை இல்லாமல் வந்து வெளியே போக மாட்டேன். நான் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து குடை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வெளியே போனால் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். பட் குடை வந்து பிடிக்கல. அங்கே வந்து டூரிஸ்ட்டுகள் இருக்கிற பிளேஸ் அது. யாரும் வந்து குடை பிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்து நம்ம நடந்து போகக்கூடாது. அதனால் வந்து கையில் இவ்வளவுக்கு வந்து குடை இருந்தது. பட் குடையை வந்து பிடிக்கல. ஜஸ்ட்டு வந்து கூலிங் கிளாஸ் வந்து போட்டுக்கிட்டோம். இந்த சைடில் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னேன். முக்கியமாக வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸ் கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப ஒரு பழமையான கடை கூட வந்து இது. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து ஃப்ரூட் ஜூஸ்லாம் நம்ம வாங்கினா வந்து கிளாஸில் தான் வந்து எல்லா இடத்தையும் வச்சு கொடுப்பாங்க. பட் இங்கே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த வாட்டர்மெலனை வந்து அப்படியே ஒரு ஃப்ரூட்டில் அப்படியே வந்து ஜூஸ் பண்ணி அப்படியே வந்து கையில் தூக்கி கொடுத்துட்றாங்க அந்த வாட்டர்மெலனை. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் அந்த வெயிலுக்கு அங்கே வந்து நல்லா டேபிள்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து வச்சு நல்லா வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செண்டோலும் இருக்குது. அது வந்து பக்கத்தில் ஸோ அதை வரிச்சு அப்படியே வச்சுருக்காங்க. செண்டோல், அப்புறம் வந்து அந்த ஜூஸு, இந்த வாட்டர்மெலன் ஜூஸு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த வாட்டர்மெலனோட ப்ரைஸ் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதாவது வந்து 15 வெள்ளியில் இருந்துருக்குது. சின்ன சைஸ் வந்து 15 வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து 18 வெள்ளி, அப்புறம் 20 வெள்ளி அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்தோம். அது வந்து 15 வெள்ளி வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து செண்டல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருக்குறாங்க. ஸோ 4 வெள்ளியில் வந்து அதோட ப்ரைஸ் இருக்குது. இந்த வாட்டர்மெலன் ஜூஸு மட்டும் இல்லை, இங்கே மேங்கோ ஜூஸ் கூட தான் இருக்குது. ஆனால் யாரும் வந்து மேங்கோ ஜூஸ் வாங்குற எல்லார் கையிலையும் வந்து இந்த ஒரு வாட்டர்மெலன் தான் இருக்குது. சில பேர் தான் வந்து அங்கே இருக்கிற டேபிளில் வந்து உட்காந்து குடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கையில் வாங்கிட்டு, முக்கியமாக வந்து டூரிஸ்ட்லாம் வந்து கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டே அப்படியே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பட் நாங்கள் வந்து அங்கேயே வாங்கி வச்சு குடிச்சிட்டு தான் வந்து அப்புறம் வந்து டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்மளும் வாங்கியாச்சு வாட்டர்மெலன் ஜூஸு. இது எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி உள்ளுக்கு, அதுக்கப்புறம் வந்து அதில் ஐஸ் கட்டிலாம் போட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சு 2 ஸ்ட்ரோ வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்கள் வாங்கினது வந்து சின்ன சைஸ் தான். இது வந்து 15 வெள்ளி. 2 பேர் வந்து இது வந்து சாப்பிடலாம். இதே வந்து நம்ம பெருசு 18 வெள்ளி 20 வெள்ளிக்கு வாங்கினோம் அப்படின்னா வந்து 3-4 பேர் கூட வந்து சாப்பிடலாம். ஸோ இப்போ சிஸ்டர் செண்டல் வாங்க வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நாங்கள் வந்து மிக்ஸ் செண்டல் வாங்கினோம். அப்படின்னா வந்து கார்ன் போட்டிருக்கோம், அதில் வந்து பீன்ஸ் போட்டிருக்கோம், அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதாவது வந்து செண்டல் வந்து டுரியான் போட்டது, அப்புறம் வந்து செண்டலில் வந்து ஐஸ்கிரீம் வச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வெவ்வேறு ப்ரைஸு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இங்கே வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் செண்டோலை பார்க்குவோம். செண்டோல் வாங்கினது. செண்டோல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செண்டோல் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அந்த வாட்டர்மெலன் ஜூஸை விட அந்த செண்டோல் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு செண்டல் ஒன்று தான் வாங்கினது டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு. டெஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆளுக்கு 1 3 செண்டல் வந்து வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் தான் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புங்கெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சர்ச்சு. போர்ட்டுகல் ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு பழைய சர்ச்சுகள் இதெல்லாம். மலக்கா சிட்டிலேயே இதை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கூட. டூரிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே தான் வருவாங்க. முக்கியமாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வேறுன்னு சொன்னேன். ஸோ அதுக்காகவும் வந்து இங்கே வருவாங்க. நான் சின்ன பிள்ளையில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து 2வது டைம் வந்து வர்றேன்.
மோஸ்ட்லி இங்கே சைனா டூரிஸ்ட் தான் வந்து நிறைய நின்றாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அவங்க தான் வந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து உள்ளுக்குலாம் வந்து போனாங்க. பட் நாங்கள் வந்து உள்ளுக்குலாம் போகலை. இங்கே வந்து டிக்கெட்டா இல்லை ஃப்ரீ ஆஃப் சார்ஜா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போகணுமா இல்லை வந்து ஃப்ரீயாக போகலாமா அப்படின்ட்டு. ஆனால் நிறைய டூரிஸ்ட் வந்து போனாங்க உள்ளுக்குலாம். இந்த சர்ச்சுக்கு வெளியே அந்த மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி கார்டன் மாதிரி இருந்தது. நிறைய வந்து கலர் கலரான ஃப்ளவரு. ஃபோட்டோவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அதான் சொன்னேன் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நாங்களும் வந்து நிறைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டது. இது ஃபோட்டோகிராஃபி செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து இந்த வெட்டிங் ஃபோட்டோலாம் எடுப்பாங்கள்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து அந்த பேக்ரவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் முக்கியமாக ரொம்ப ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து அந்த ரிக்ஷா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏரியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் வந்து ப்ரைஸ் கேட்டோம் எவ்வளவு அப்படின்ட்டு. ஒரு பெரிய மெனு புக் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. எந்தெந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு. வானத்த பார்த்தாவே தெரியும். எந்த அளவுக்கு வந்து வெயில் செம்மையா நல்லா போட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் வந்துட்டுருக்குறோம். இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கிஃப்ட்டு ஷாப்லாம் இருக்குது. அதாவது வந்து நம்ம கிஃப்ட் யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம கிஃப்ட்லாம் வாங்கிக்கிறலாம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி டூர் வர்றவங்களாம் வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போவாங்க. சொந்தக்காரவங்களுக்கு, ஃப்ரெண்டுக்கெலாம் அப்படின்ட்டு. எந்த மாதிரி கிஃப்ட்டு நார்மலாக வாங்குவோம் அப்படின்னா வந்து கீ செயின் வாங்குறது, அப்புறம் வந்து கேப் வாங்குறது, அப்புறம் இந்த சன்கிளாஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து வாங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் வந்து கீ செயின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கீ செயின் வந்து சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீடியோவும் எடுக்கக்கூடாதான். நம்ம வந்து வீடியோ கொஞ்சம் எடுத்தது. அங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சின்னதாக போர்டு போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து அவங்க அலர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அங்கே வீடியோ எடுக்க முடியலை. நான் சின்ன பிள்ளையில வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ வந்தபோது வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்லாம் வந்து நிறைய இருந்தது. பிளாஸ்டிக்கில் செஞ்ச அந்த அதாவது வந்து மரம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மாட்டு வண்டி, சின்னதாக உள்ள மாட்டு வண்டி மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது. பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ டோட்டலியாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது வந்து இப்போ எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அங்கே ஒரு டவர் இருக்குது. ஸோ நல்லா இப்போ தெரியும் நினைக்கிறேன் அந்த டவரு. ஸோ இந்த டவருக்கு பேர் வந்து தாமிங் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஆக மேலே போய் நின்றுட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மலக்கா சிட்டியே வந்து ஃபுல்லாக தெரியும். நிறைய பேர் வந்து அங்கேயும் போவாங்க. அங்கேயும் வந்து டிக்கெட்டாக என்ன ஏது அப்படின்னு வந்து தெரியல. பட் நாங்கள் வந்து அங்கெல்லாம் போகல. ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருந்தது. இது வந்து ஒரிஜினல் ட்ரெயின் இல்லை, ஜஸ்ட்டு ரெப்ளிகா தான். நிறைய பேர் வந்து இங்கேயும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கலை. ஆனால் அங்கே நிறைய வந்து இப்படி குட்டி குட்டியாக வந்து ஃப்ளவர் கார்டன் வந்து நிறைய இருந்தது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ தான் வந்து ரொம்ப ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ரேஞ்சில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில சைனா டூரிஸ்ட் வந்து சின்ன கொடை வச்சு யூஸ் பண்ணி அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து நிறைய போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஹவுஸ் மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஹவுஸ் இல்லை. இதெல்லாம் வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க இப்போ. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்கு விசிட் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியலை. இல்லை சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி டைமில் விசிட் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியலை. பார்க்குறதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே வந்து நடந்து நடந்து இன்னொரு கோட்டைக்கு வந்தாச்சு. இந்த கோட்டையோட பேர் வந்து ஃபமோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெதர்லாண்டு ஆட்சியில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வரும்போது வந்து அந்த கோட்டை வந்து பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தா வந்து சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. எனக்கே வந்து ஒரு ஃபீல், என்ன அந்த கோட்டையா இது சின்னதாக தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கோட்டை வந்து ஃபமோசா அப்படின்னு நினைக்கல, வேறு இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது. இது வந்து கீழே மே சைடில் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று இருந்தது. ஸோ அப்படியே வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா செம வெயில், இதுக்கு மேலே வந்து நமக்கு நடக்க முடியலை. ஸோ ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிடலாம்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த சைடில் வந்து எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து எல்லார் கையிலுமே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக இருந்தது.
இப்போ நாங்களும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து என்ன ஃப்ளேவரில் வாங்கினோம் அப்படின்னா சாக்லேட்டு வித் வனிலா மிக்ஸ் பண்ணி வந்து வாங்கினோம். வாங்கி நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அத்தாவுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து நடக்க முடியல. அங்கேயே வந்து அந்த ஐஸ்கிரீம் விற்கிற பிரதரோட வந்து பேசிட்டு அங்கேயே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹவுஸ் மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஹவுஸ் இல்லை, இதெல்லாம் வந்து பேலஸு. ஆனால் ஒரிஜினல் பேலஸ் கிடையாது, எல்லாமே வந்து ரெப்ளிகா தான். ஸோ அங்கே வந்து மழைக்காலம் வந்து எப்படி வந்து பேலஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெப்ளிகா வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. வெளியே வந்து அந்த ஹிஸ்டோரியும் வந்து வெளியே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து போய் பார்த்துட்டு அங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து யாரும் வந்து உள்ளுக்கு போகல, எல்லாமே வந்து வெளியே தான் இருந்தாங்க, லாக் பண்ணியிருந்தது. ஸோ உள்ளுக்கு போய் பார்க்கலாமா, இல்லை அதுக்கும் எதுவும் டைமிங் இருக்கா அப்படின்னு தெரியல. இல்லைண்டா வந்து அதாவது டூரிஸ்ட் வர்றவங்க எதுவும் வந்து புக் பண்ணி உள்ளுக்கு வந்து அலௌட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை. நாங்களும் அப்படியே நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, வெயில் வேறு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு ஒரு இடத்துல அப்படியே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் டின்னர் வந்து வாங்கிட்டு போயிடலாம், நம்ம வந்து ஹோட்டல் ரூமில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ டின்னர் வாங்க வந்திருக்கோம். ஆனால் டைம் வந்து 6:30 தான் ஈவினிங்கு. நம்ம இங்கேயே வந்து இந்த டைமில் வந்து நம்ம சாப்பிட்டும் போக முடியாது, ஏன்னு சொன்னால் 6:30 தான் ஆகுது. ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணவும் வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு இப்போவே வந்து நம்ம பேக் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு லிட்டில் இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து டின்னரை பேக் பண்ணிக்கிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டலில் வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் காலை நம்ம வந்து ஹோட்டலை செக் அவுட் பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம் நம்ம ஊருக்கு. இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து ரொம்ப இல்லை அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு அந்த சிட்டி டூர் அப்படின்னா வந்து நம்ம போன பிளேஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பையெலாம் தூக்கிட்டு வரோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து டவலு அப்புறம் வந்து டிவி ரிமோட் கண்ட்ரோலு. அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வர்றோம்ல, அப்போ வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வெக்கேட் பண்ணும்போது வந்து அவங்க கையிலேயே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடணுமா. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து அப்படி இருந்ததில்லை. ஹோட்டலில் வந்து நம்ம தங்கும்போது அப்படியே தான் வந்துடுவோம், அவங்க தான் போய் வந்து பார்த்து எடுத்துக்கிடுவாங்க. பட் இங்கே வந்து இந்த மாதிரி ரூல்ஸு. ஸோ நம்ம இப்போ வந்து செக் அவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து காலை 10:30 மணி. நம்ம அந்த டவல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிபாசிட் மணி வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிக்கிட்டு கிரேப் வந்து புக் பண்ணியிருந்தோம் நம்ம டெர்மினல் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கடையில் வந்து சில ஃபோட்டோ வந்து அந்த பிளேஸில் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஹோட்டல் ஏரியாவில் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சுத்தமாக இல்லை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஃபுட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எடுக்கலை. இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஃபுட்டு நமக்கு இல்லை. அதனால் வந்து நம்ம பஸ் டெர்மினலில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸு வந்து இன்னும் புக் பண்ணலை. நம்ம வரும்போது வந்து புக் பண்ணி வந்து ஈஸியாக வந்தோம். பட் இப்போ வந்து புக் பண்ணலை. இப்போ நேராக நம்ம வந்து பஸ் டெர்மினலில் போய் தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். இதே நம்ம வந்து வரும்போது வந்து நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணி வர்றது ஓகேயா இருக்கும். பட் நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் போகும்போது வந்து பெட்டர் நம்ம வந்து டெர்மினலில் போய் டிக்கெட் புக் பண்ணி வர்றதும் பெட்டரு. ஏன்னு சொன்னால் வந்து காலையில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து காலையில் வந்து ரொம்ப ரஷ்ஷிங்காக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து காலையில் நம்ம ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு நம்ம எப்போ எழுந்திரிக்கிறோமோ அப்போ எழுந்திரிச்சு நம்ம வந்து ரிலாக்ஸாக வரலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை மணிக்கு டிக்கெட் வந்து ஃப்ரீயாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெர்மினலுக்கு வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் தேடணும். ஆக்சுவலாக அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சது. வேறு நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து தேடினது. ஆனால் அத்தாவுக்கு வந்து எதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் டே வந்தோம்ல, எந்த கடையில் வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டோமோ அதே கடைக்கே வந்து இன்றைக்கி வந்தாச்சு. அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது.
ஸோ நாங்கள் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நானும் சிஸ்டரும் நாஸ்லும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து லோக்கல் ஃபுட்டு. அத்தை வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். தோசை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது, அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்து தோசை வந்து வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வந்து ஆல்ரெடி லோக்கல் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. எங்களோட ஃபுட்டு தான் வந்து முதல்லேயும் வந்துச்சு. பெரும்பாலும் கடையில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து தோசை வராது. கொஞ்சம் பணியாரம் மாரி தான் வரும். அதனால் வந்து நம்ம வழக்கமாக சாப்பிட்ட தோசை, பார்த்த தோசை தானே அப்படின்ட்டு நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து அதாவது இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நம்ம வந்து லோக்கல் ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் தோசையை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ சாப்பிட்டு இப்போ வந்து டிக்கெட்டு வந்து எடுத்துகிட்டு நம்ம பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறது மாதிரி இல்லை. அங்கே வந்து நம்ம செல்ஃபாக எடுக்கிறது மாதிரி இருக்குது. ஒரே மிஷினாக இருக்குது. நம்மளே வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து சூஸ் பண்ணி அப்புறம் அந்த காசு வந்து நம்மளே வந்து போடணும். சீட்லாம் வந்து நம்மளே வந்து சூஸ் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அப்புறம் வந்து கொஞ்சம் படித்தவங்களா இருந்தால் அந்த மாதிரி சொந்தமாக எடுத்துக்கிறது தெரியும். இதே வந்து வயசானவங்க இல்லை வந்து அவ்வளோ வந்து படிக்க தெரியாதவங்களா இருந்தால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி சிஸ்டம். ஆனால் சிஸ்டம் நல்லா சூப்பராக இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. பட் கொஞ்சம் வந்து இது அதான் நான் சொன்னது மாதிரி வந்து வயசானவங்களாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏச்சுன்னா நாங்கள் வந்து டிக்கெட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து சில பேர் வந்து விவரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டேன் டிக்கெட்டு, எப்படி போகிறோன்னு தெரில, பஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து கொஞ்சம் விவரம் வந்து தெரியாமல் வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாமல் அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கூட வந்து யாரும் இல்லை. நம்ம வந்து டக்குன்னு போய் யார்கிட்டையும் கேட்குறதுக்கு. ஸோ ஒரு பேசஞ்சரை வந்து இன்னொரு பேசஞ்சர்கிட்ட வந்து விவரம் கேட்டுக்கிட்டு நிற்கிற அளவுக்குள்ள வந்து அங்கே இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். நம்ம வந்து பஸ் கிளம்ப போகுது இப்போ. ஸோ நம்ம கிளம்பும்போது ஒரு டவுட்டோடவே கிளம்புனது. மழை வருமா, வெள்ளம் வந்துருமா அப்படின்னு ஒரு பயத்தோடவே கிளம்புனது. ஆனால் அங்கே அப்படிலாம் இல்லை. நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக வந்து நம்மளோட மலக்கா சிட்டி டூரை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ரோசினா. பாய்.